ராமன் நினைச்சிருந்தா ராமாயணம் இல்ல, கிருஷ்ணன் நினைச்சிருந்தா பாரதம் இல்ல, சாவித்திரி நினைச்சிருந்தா சத்தியவானே இல்ல. முடியணும், முடியும். என்னம்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டியா? என்ன முடிவெடுத்த? இத்தனை நாளா நாம போட்ட அத்தனை திட்டமும் வெட்டியா போச்சு. நானும் வாழா வெட்டியா இருந்துட்டேன். இதனால யாருக்கு என்ன புண்ணியம்? அதனாலதான் இந்த புண்ணியவதியை எங்க அம்மாவே அனுப்பிச்சு வச்சிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நாளைக்கு நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வாங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனம்மா. நான் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேனே. சரி, நீங்க அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க வேண்டாம். அந்த வீட்டு தோட்டத்துல உட்காந்து பேசலாம் இல்லையா? வாங்க மாமா. கொஞ்சம் இருமா. முதலா எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என் மகளோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறதா சொல்லியிருக்கேன். ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போமா. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். காஃபி என்ன, விருந்தே சாப்பிடுறேன்பா. நாம யாரும் நரசிம்மனை குறைவா மதிப்பிடக்கூடாது. அவன் ஒரு இன்டெலிஜென்ட் கிரிமினல். பெருசா ஒரு நாடகம் ஆடி இந்த 2 குடும்பத்தோட நிம்மதியும் சின்ன பிணமாக்கிட்டான். அவனை மடக்கணும்னா நாமளும் ஒரு நாடகம் நடத்தணும். அந்த நாடகத்துல உங்க ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. நாம நரசிம்மனை கையும் களமா பிடிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் உங்க புள்ள ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். அத நீங்க அவர் கூடவே இருங்க. நான் சொல்ற வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டாம். அப்புறம் எனக்கு உங்க பணபலம் கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு பணம் வேணும் சொல்லுமா. இப்போதைக்கு ஒரு பங்களா, கொஞ்சம் பணம். சரிம்மா. யாரு எந்த சமயத்துல என்ன செய்யணுங்கிறத நான் முடிவெடுக்கிறேன். மஞ்சோட அப்பா வராரு, வர சொல்லு. ஐயோ இல்ல, மஞ்சோட அப்பா. ஏட்டா இந்த நேரத்துல அவர் இங்க வீடு வந்தாரு. என்ன செய்யண்டாது? பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். என்னப்பா? மஞ்சோட அப்பா வந்திருக்காரா? வர சொல்லு. ஐயோ அப்பா, அவரு இப்போ வந்தாரு. அதான் எனக்கு தெரியல. இப்ப நடிக்கணுமா இல்ல நார்மலே போதுமா? அண்ணி ஒண்ணு சொல்லிட்டு போலியே. அப்பா எதுக்கு நடிச்சு வைப்போம், அதான் சேஃப். சரி, நீ போய் முதல்ல வணக்கம் சொல்லியா. இந்த சரின்னு பாரு, உயரமா உட்கார்ந்து இருக்கிறத. பாடி பாடி. நீ போய் டெலிபோன் எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? நடிக்கணும். காயத்ரி, என்னோட லிக்கர் பாட்டில் எங்க? எதுக்கு நடிக்கணும். ஐயோ வா வா. ஐயோ, நானும் ஃப்ரெஷ்ஷா இருக்கேனே. இந்த என்ன கற்பழிச்ச மாதிரி இல்லையே. சம்பந்தி ரொம்ப நல்லவர், அடக்கமானவர். ஆனா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. முனீஸ்வரன் ரொம்ப அடக்கமா தான் இருப்பான். ஆனா லேஸ்ல போக மாட்டான். லொல்லு பிடிச்சவன். ஒரு மண்டலத்துக்கு வேப்பல அடிக்கணும். ஒரு மண்டலத்துக்கு தானே. இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க. அவர் பாட்டுக்கு டெலிபோன்ல பேசிட்டே இருக்கட்டும். நீங்க மட்டும் நல்லா சாத்துங்க. நீங்க பிடிச்சிக்கங்க. நான் வேப்பல அடிக்கிற அடியில அவன் ஓடிடுவான். அவனை ஓட விடக்கூடாது. ஏன்னா திரும்பி வந்துருவான். அவனை உடம்புக்குள்ளேயே அழிச்சிடணும். யார? முனீஸ்வரன். அவனை ஓட விடக்கூடாது, உடம்புக்குள்ளே அழிச்சிடணும். அழிச்சிடணும். முனீஸ்வரா புடிங்க. காளி, ஜெய் சக்தி, ஜெய் சுதா, ஜெய் தேவி, ஜெய் மாலினி, ஜெய் 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 ஜெய். ஐயா, முனீஸ்வரன் செத்துட்டான்.
மாமா யாரே வாமா. என்ன அலங்கோல இது? உங்கப்பா செஞ்ச வேலையை பாத்தீங்களா? எங்க அப்பாவா? ஆமா உங்க அப்பா தான். எங்களுக்கு எல்லாம் பேய் பிடிச்சிருக்குதான். மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து வேப்பலையால விபூதியால அடிச்சு பின்னி விட்டாரு. யார் இந்த வீட்டுக்கு மந்திரவாதி எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க? என் மாமனாருக்கு என்னமோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லார் முகத்திலையும் தீபதியும் வேப்பலையாலையும் அடிச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன நிம்மதி இருக்க போகுது? இந்த மந்திரவாதி சொன்னாமா வேப்பலை அடிச்சு. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டுக்கு வராதீங்க. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? உங்களை இங்க வரவிட்டா எனக்கு இங்க யாரும் இல்லாம போயிடுவாங்க. தயவு செஞ்சு போயிடுவாங்க. அம்மா, நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு போயிடுறேன். அவர் 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 வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்பா, ரொம்ப லேட் ஆகும். அம்மா, இந்த சம்பந்தி அம்மாவை நான் பார்க்கலன்னா இந்த வீட்டுல மரியாதை கட்டணும். நான் சம்பந்தி அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன். அவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்களும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா? அப்ப இந்த வீட்டுல வேற யார் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க? நான் தான் போனோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. என்ன என்ன பாக்குறீங்க? டெலிபோன் பண்ணி அடிக்கிற சத்தம் கேட்கல? அது உங்க காது கோளாறு. அதான் என்னமோ கேக்குது. இல்லம்மா, டெலிபோன் பண்ணி அடிக்கிற சத்தம் கேக்குதே. ஒண்ணும் கேட்கல. நீங்க போங்கப்பா. கேக்குதேம்மா. அப்பா, இப்ப நின்னுடுச்சு பத்தியா? போறேம்மா. நீ நீ கூட்டால வருவ. நீ கூட்டால வருவ. நீ கூப்பிடாம வர மாட்டேன். போறேம்மா. என் காது கோளாறு. இந்த வீட்டுல என்னென்னவோ கோளாறு. அண்ணே, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. உங்க அப்பாவை நீங்க திட்டிட்டு இப்ப நீங்களே அழறீங்க. திட்டினது இந்த வீட்டு மருமக, அழறது அந்த வீட்டு பொண்ணு. எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அவர் உயிரோட இருக்க மாட்டார். அதனால கொஞ்ச நாள் இந்த பக்கமே வராம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சரி, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். அந்த நரசிம்மன் எங்க வேலை பாக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல்டாம்ஸ் ரோட்ல டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர்ஸ் ஆபீஸ்ல இன்சார்ஜா இருக்கான். நாளை காலையில நீ அங்க போற. மிஸ்டர் நரசிம்மன். YX நரசிம்மன். இந்த காரு பஸ் வேனு வாடகை கொடுக்குற நரசிம்மன். என் பேர் அனந்தகிருஷ்ணன். பாம்பேல இருக்கிற ஒரு கோடீஸ்வரரோட மெட்ராஸ் ஏஜென்ட். அந்த கோடீஸ்வரர் மெட்ராஸ்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறார். அந்த ஹோட்டலுக்கு சைட் பார்க்க அவரோட பொண்ணு, அவருக்கு ஒரே பொண்ணு தான் கேட்டலோ, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆல. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா சார். அந்த பொண்ணு அவ அசிஸ்டன்டோட நாளை காலம்பர பாம்பே பிளைட்ல வந்து இறங்க போறா. அவளை ரிசீவ் பண்றதுக்கு எனக்கு 2 கார் வேணும். கார் நல்லபடியா இருக்கணும். அப்புறம் டிரைவர்ஸ் ரொம்ப நல்லபடியா இருக்கணும். ஏன்னா அந்த கோடீஸ்வரனோட எல்லா சொத்துக்கும் அவங்க தான் ஒரே வாரிசு. கோடீஸ்வரனோட பொண்ணுங்கிறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறாங்க. பின்னாடி நல்ல பிசினஸ் கிடைக்கும். பொறுப்பா நானே வரேன் சார். Your attention please. Indian Airlines. என்ன மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
இருக்கேன் மேடம். டாடி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. திஸ் இஸ் மிஸ்டர் நரசிம்மன். வணக்கம். இந்த வேனு காரு அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ற டிரைவர். கம். எங்க யாமரன் போட்டு எடுத்து வா. மேடம், மோஸ்ட் வெல்கம் டு கெஸ்ட் ஹவுஸ். ப்ளீஸ். அனந்தகிருஷ்ணன், நான் இங்க இருக்கேன். ஐயோ யோ ஏரியா. சாரி, கெஸ்ட் ஹவுஸ் மோஸ்ட் வெல்கம் டு மேடம். ப்ளீஸ். உங்களுக்கு என்ன இவ்ளோ டென்ஷன்? நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அது ஏயா முதலாளி அம்மாக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக கீழே இறங்கினா மறுபடியும் உள்ளத்துல கதை சாத்தணுமா? மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன், மேடம். பெட்டியில எடுத்துட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். ஏஜென்ட் படிச்சுக்கிட்டு வா. ஏய் ஏஜென்ட்டா? ஆமையா, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. இந்த வீட்டுல பிஎம் சொன்னா சிஎம் சொன்னா உடனே கேட்கணும். பிஎம் சிஎம்மா? ஆமாம்பா, முன்னாடி போனாங்கல்ல அவங்க பிஎம் ஆ. பெரிய மேடம், பின்னாடி போனாங்கல்ல ஆ. சிஎம் சின்ன மேடம். அப்ப நீ பார்த்து தெரியுது? எம்எல்ஏ. எம்எல்ஏவா? எம்எல்ஏ அனந்தகிருஷ்ணன். படிச்சுக்கிட்டு வாயா. எம்எல்ஏ இல்லடா, எம்எல்சி. முட்டாள், லூசு, கிராக்.